நான் ஒரு கிறிஸ்தவ பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில், அதிலும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் தான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். பாருங்க, முதலாவது என்னுடைய பிறப்பை குறித்து நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். என்னன்னா, கர்த்தர் வேதத்தில் சொல்லியிருக்கிற தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, தாயின் கருவில் உருவாகும் பொழுதே நான் உன்னை ஆதரித்தேன் என்று சொல்லி அருமையான வசனம் சொல்லுகிறது. அப்படியாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிறப்பிலே ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். நான் பிறக்கும் பொழுது ஒரு நிறை மாத குழந்தையாக பிறக்கவில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு ப்ரீமெச்சூர் பேபின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்று சொல்லி சந்தேகத்துக்குரிய ஒரு பிள்ளையாக, ஒரு குழந்தையாக தான் நான் பிறந்தேன். என்னுடைய அம்மா சொல்லும்போது சொல்லுவார்கள், தாயும் பிள்ளையும் இறந்து போகிற ஒரு சூழ்நிலை தான் அந்த நாட்களிலே காணப்பட்டிருந்தது என்று சொல்லுவார்கள். டெலிவரி ஆகும் பொழுது டாக்டர்ஸ் சொன்னது, தாயும் பிழைக்க மாட்டாங்க, பிள்ளையும் பிழைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாருங்க, என்னுடைய தாயார் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயாக காணப்பட்டாங்க. நான் பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் இல்லாமல் ரொம்ப ஒல்லி. அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா தேர பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்க்கும்போது ஜஸ்ட் அப்படி லுக் லைக் ஃப்ராக், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த காலெல்லாம் சும்பி நரம்பு மாதிரி இருக்கும். அது ஒரு தாய்க்கு ஒரு ஃபீட் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அது காணப்படும். அப்படியாக தான் நான் என்ன செய்தேன், பிறக்கப்பட்டேன். பாருங்க, அம்மாவுடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஃபீடிங் கூட எனக்கு தர முடியாது. எண்ணெய் ஒரு இலையிலேயே, ஒரு வாழை இலையிலேயே போட்டு எண்ணெயெல்லாம் போட்டு, இலையிலே எண்ணெய் போடுவாங்க. என்னுடைய சரீரத்தில் எண்ணெய் போட்டு 3 மாதங்கள் அப்படியாகத்தான் ஆமென் ஸ்தோத்திரம் என்னை அவர்கள் பத்திரமாக என்னை வளர்த்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். என்னை பராமரித்தார்கள். அவர்கள் பராமரித்தார்கள் என்று சொல்வதை காட்டிலும் கர்த்தர் என்னை பராமரித்து என்னை வளர்க்க செய்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவ்வளவு நான் உலகத்திலேயே இருக்க மாட்டேன்னு சொல்லி வைத்தியர்களால் சொன்ன சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னை தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டபடியினாலே எனக்கு வேறு எந்த ஒரு சூழ்நிலையும் வராதபடி, ஒரு மரணம் கூட சந்திக்காதபடி அந்த நாளில் இருந்தே கர்த்தர் என்னை அவருக்கென்று முன்குறித்து என்னை அவருக்குள்ளாக வளர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் நான் ஒரு காலகட்டத்துக்கு பின்பதாக ஆமென் ஸ்தோத்திரம் உலக வாழ்க்கைக்கு நேராக நான் கடந்து போய் கொண்டிருந்தேன். என்னுடைய 8வது படிக்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம் உலக பிரகாரமான காரியத்தில் தான் நான் ரொம்ப ஸ்டைல் பண்ணுவேன். நான் ஏழ்மை குடும்பத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு மகாதான். எனக்கு என் கூட பிறந்தது வேறு யாருமே கிடையாது, சகோதரங்கள் கிடையாது, சகோதரிகள் கிடையாது. நான் ஒருவளாக தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த டைமில் நான் ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பேன். மேட்சாக ஜுவல்ஸ் போடுறது. ஆமீன், பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டில் எல்லாம் எங்கள் அம்மா அப்பா எனக்கு செய்து தர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு, அந்த ஒட்டு கம்மல்னு சொல்லுவாங்க, அந்த நாட்களில் கலராக இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தான் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி கொண்டவளாக காணப்பட்டேன். பாருங்க, திடீர்னு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது நான் ஒரு ஆவிக்குரிய சபையிலே நான் அங்கே நான் சின்ன வயசுல இருந்தே நான் போவேன். ஆனாலும் அந்த நாட்களிலே எனக்கு ஒரு நிர்விச்சாரம், ரொம்ப ஆண்டவருக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் 8வது படிக்கும்போது கர்த்தர் என்னை அந்த சபையில வைத்து ரட்சித்தார். ஆமென் ஸ்தோத்திரம். ரட்சித்தது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். ஆமென், சிறு வயதிலே கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். நான் ரட்சிக்கப்பட்டும் அபிஷேகப்பட்டும் ஒரு 2 வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஆண்டவரை நெருங்காத ஒரு சூழ்நிலையில தான் நான் காணப்பட்டேன். பாருங்க, 10வது நான் படிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியை நான் சந்திக்க நேரிட்டது. என்னன்னா, 10வது படிக்கும் பொழுது நான் ஃபெயில் ஆகிவிட்டேன். அப்பொழுது நான் ரொம்ப உணரப்பட்டவளாய் காணப்பட்டேன். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற
ஜெபிக்கிறேனே, ஆராதனைக்கு கடந்து செல்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு தோல்வி என்று நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கேள்வி கேட்கிறவளாய் காணப்பட்டேன். அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு அநேக காரியங்களை உணர்த்தினார். நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆவியின் அபிஷேகத்தை நான் தந்தது உண்மைதான், அதன்படி நீ நடந்தாயா இல்லையா என்று சொல்லி கர்த்தர் என்னோடு கேள்வி கேட்க ஆரம்பித்தார். பாருங்க, அந்த நாட்களிலிருந்து மறுபடியும் நான் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நெருங்க ஆரம்பித்தேன். ஆவிக்குரிய சபைக்கு நான் போக ஆரம்பித்தேன். இது நான் போகிறது எங்க வீட்டில் தடை இல்லை என்று சொன்னாலும் நான் பார்த்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் நான் அங்கே போக ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர் என்னை கடிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனாலும் நான் அந்த இடத்துல நான் போகும்படியா கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஏன் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்று அப்பொழுது நான் யோசிக்கும் பொழுது என்னுடைய பிறப்பை நான் அடிக்கடி யோசிப்பேன். ஆண்டவரே, நீர் என்னை ஸ்தோத்திரம் உமக்கென்று தெரிந்து கொண்டபடியினாலே ஸ்தோத்திரம் அந்த தாயின் கருவில நீர் என்னை அழிக்கவில்லை, என்னை உயிரோடு நீர் பாதுகாத்து வருகிறீங்க. அப்ப அதனால நான் உமக்காக நான் வாழ வேண்டும் என்றதான ஒரு வாஞ்சை காணப்பட்டது. ஆனாலும் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கிறதான அந்த அனுபவத்தில் நான் குறைப்பட்டவளாக காணப்பட்டேன். பாருங்க, அந்த 10ஆம் கிளாஸ் முடிந்த அப்புறம் இந்த ஃபெயிலியர் என்றதான ஒரு வாழ்க்கை வந்த பொழுது நான் இன்னும் ஆண்டவரை நெருங்க ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் வேதத்தில் அழகா சொல்லி இருக்கிறார், நம் படுகிற ஒரு 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 மனிதனா இருந்தால் உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்களுக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னதான வார்த்தை அந்த நாட்களிலே என்னுடைய வயதின் காரணமாக நான் அதை புரியாமல் நான் தெரியாமல் காணப்பட்டேன். பிரியமானவர்களே, அதற்கு பிறகு என்னுடைய 12வது படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அநேக சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு எதிரிட்டு வந்தது. ஆனால் பாருங்க, அந்த சூழ்நிலையில கர்த்தர் என்னை எந்த ஒரு காரியத்தில் விழுந்து போகாதபடி அந்த வாலிப நாட்களில் எனக்கு அநேக போராட்டங்கள் வந்தது. ஆனால் ஸ்தோத்திரம், அந்த நேரத்தில் நான் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார். ஸ்தோத்திரம். பாருங்க, நான் 12th முடிச்சுட்டு இந்த 10ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இன்னும் நான் ஆண்டவரை அதிகமாக நெருங்க ஆரம்பித்தேன். நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை நான் கேட்டேன், ஆண்டவரே, நான் 12th முடிச்சுட்டு நான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நான் படிக்க கூடாது ஏசப்பா, நான் இன்னொரு ஸ்டேட்ல போய் படிக்கணும். என்ன படிக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா நர்சிங் படிக்கணும். ஏன் நர்சிங் படிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, ஒரு சேவை செய்கிறதான ஒரு மைண்ட்ல தான் நான் அதை அந்த குரூப்பை நர்சிங் குரூப்பே நான் செலக்ட் பண்ணி நான் நர்சிங் எப்படியாவது படிக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், உதவி செய்கிற நேரத்தில் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் என்ன செய்தேன், நர்சிங் குரூப் எடுத்து நான் அப்படியாக எனக்கு நர்சிங் படிக்கணும். ஆனால் நான் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் நான் படிக்க மாட்டேன், இன்னொரு ஸ்டேட்டில் நான் படிக்க போகணும். அங்கே படிக்க போகும்போது அநேக காரியங்களை நான் கற்றுக்கொள்ள முடியும், ஆங்கிலம் பேசுகிறதற்கு நான் கற்றுக்கொள்ள முடியும், இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கொள்கிறதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த ஒரு ஆசையோடு தான் நான் இன்னொரு ஸ்டேட்ல படிக்க போனோம் நான் ஆசைப்பட்டேன். பிரியமான பிள்ளைகளே, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், நம்முடைய விருப்பம் என்ன என்பது அவருக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும். நாம் ஏன் அந்த விருப்பத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம், நாம் எதற்காக ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், நாம் என்ன கேட்கிறோம் என்பது அவருக்கு நிச்சயமாகவே தெரியும். பாருங்க, அதே போல பாத்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு நான் நர்சிங் காலேஜ் எங்க போகலாம் என்று யோசிக்கும் பொழுது என்னுடைய ஒரு பெரியப்பா பொண்ணு அக்கா எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது, ஆங்கிலத்தில் எதுவுமே தெரியாது, கோன் சொன்னா என்னன்னு தெரியாது, கம்முனா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் இருந்தேன். ஸ்தோத்திரம். நான் 11th 12th படிக்கும்போது கூட தமிழ் மீடியத்துல தான் நான் நர்சிங் குரூப் படித்தேன். எனக்கு அப்படி ஒரு பெரிய ஞானமோ அறிவோ ஒன்று கிடையாது. பாருங்க, அந்த வேளையில ஆண்டுடைய பெரிய கிருபையினால என்னுடைய ஒரு அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க, ஆந்திரால படிக்கிறதற்கு இப்படி ஒரு அட்ரஸ் இருக்கு, நீ அங்க போறியான்னு சொல்லி கேட்டாங்க. பாருங்க, எனக்கு ஒரு அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு கூட எனக்கு ஞானம் இல்லை. என்னுடைய சகோதரியினுடைய உதவியினால நான் என்ன செய்தேன், அப்ளை பண்ணேன். பாருங்க, அப்ளை பண்ணி 2-3 மாதங்கள் ஆகிவிட்டது, எந்த ஒரு பதிலுமே வரவில்லை. அப்பொழுதுதான் கொஞ்சம் சோர்ந்து போனேன், எனக்கு கொஞ்சம் விசுவாசம் குறையப்பட்டது, என் வாழ்க்கையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து விட்டது. ஏன் ஆண்டவரே, நான் இன்னொரு ஸ்டேட்டு போறது நான் கேட்டது ஒருவேளை நமக்கு சித்தம் இல்லையா அப்படின்னு எல்லாம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தேன். பாருங்க, நான்
இப்படி ரொம்ப லேட்டானனால எங்கள் வீட்லேயும் சத்தம் போட ஆரம்பித்தாங்க. என்ன நீ இப்படியே இருக்கிற, நீ பிடிச்ச பிடியிலே நிற்கிற, இங்கேயா ஏதாவது டீச்சர் ட்ரைனிங் போகலாம், காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கத்த ஆரம்பித்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஓகே இனி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் என்னுடைய ஊர் பக்கத்தில் வந்து ஒரு காலேஜில் நான் ஜாயின் பண்ணுறதுக்காக அங்கே போய் நான் என்ன பண்ணேன், என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு நான் வந்து வீட்டுக்கு திரும்பி வருகிற அந்த டைமில் எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு ஒரு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு, ஆந்திராலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆண்டவரே நீங்கள் என்னுடைய ஜெபத்தை கேட்டீங்க என்று சொல்லி ஆமேன், ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். கார்டை வாங்கிட்டு நான் ஜோம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த நாட்களில் எங்களுக்கு காசு எடுக்கணும்னு ரொம்ப கஷ்டம். ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தபடினால ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஆண்டவர் நினைத்தது ஒரு நாள் தடைபடாது என்று சொல்லி அந்த விசுவாசத்தோட நான் ஜெபித்து என்ன பண்ணேன்னா, உடனே அந்த நாளே உடனே நான் மறுபடியும் அந்த காலேஜுக்கு கடந்து போனேன். கடந்து போய் அந்த நாள் வந்து நான் ஃபீஸ் கட்டினேன். எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. 2500 ரூபாய். அது 1991 பாருங்க. அந்த நாளில் அது வந்து ரொம்ப வேல்யூடு. அந்த டைமில் ரொம்ப கஷ்டத்தில் தான் எனக்கு அந்த காசை எங்கள் அம்மா வந்து கொடுத்தாங்க பாருங்க. அதை நான் திருப்பி கேட்கும்போது அவர்கள் எனக்கு தரவில்லை. ஐ மீன் சர்டிஃபிகேட் மட்டும் எப்படியோ அவங்க சத்தம் போட்டு திருப்பி கொடுத்தாங்க. நான் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு அப்புறமா எனக்கு ஆந்திரா வரைக்கும் போனோம். நான் எப்படி போகிறது, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா படிப்பறிவு கிடையாது, அவர்களை நான் எப்படி கொண்டு போதேன்னு எனக்கு தெரியாது பாருங்க. நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். அந்த நாளில் பாருங்கள், இன்டர்வியூ போகிறதுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே நான் இங்கேருந்து கிளம்பினேன். ஏன்னா இங்கேருந்து சென்னைக்கு போகணும், சென்னையிலேருந்து ஆந்திரா போகிறதுக்கு 2 நாட்கள் எடுக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, போகிறதுக்கு ஆயத்தமாகணும். ஆனால் யார் மூலமாக பண்ணணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு சகோதரன் எனக்காக அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து பஸ்ஸில் டிக்கெட்டு புக் பண்ணேன். அதுக்கப்புறமா அங்கே இருந்து நான் புக் பண்ணலை, அதாவது என்னுடைய சகோதரன் தான் எல்லா உதவியும் செய்து தந்தாங்க. அவருடைய உதவியினால நான் என்ன செய்து இன்டர்வியூக்கு போகிறதுக்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன் பாருங்க. நான் வந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாப்புக்கு, எங்கள் ஊர்லேருந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து தான் அங்கேருந்து தான் நான் போனோம். அங்கே வரும் பொழுது என்னோடு 12th ஸ்டாண்டர்டில் நர்சிங் குரூப் படித்ததான ஒரு பொண்ணு அங்கே வந்து வெயிட் பண்ணி நிற்கிறேன். அப்போ நான் அவள்கிட்ட கேட்டேன், எதுக்கு நீங்கள் நிற்கிற அப்படின்னு. அப்போ அவர் சொன்னா, இதே நான் எங்கே போகிறேனோ அதே இடத்திற்கு போக முடியாது, இன்டர்வியூக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே யாரும் இல்லை, நான் தனியாக போகிறேனே என்று சொல்லி அங்கலாய்த்து வேதனையோடு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு துணை அவளும் அவளுடைய அப்பாவும் அங்கே வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்தேன், இன்டர்வியூ கடந்து சென்றேன். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்முடைய மன விருப்பத்தை அறிந்து நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பதில் தருகிற நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அதை நான் சொல்லும்படியாகத்தான் நான் இந்த காரியத்தை எல்லாவற்றையும் சொல்றேன். பாருங்க, கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், விசேஷமாக வாலிப நாட்களிலே நாம் கர்த்தரை அதிகமாய் பற்றி கொள்ளும் பொழுது நாம் என்ன கேட்கிறோமோ அது ஆண்டவருக்கு சித்தமானால் நிச்சயமாக அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, நான் அப்படியாக நர்சிங் படிக்கிறதுக்காக ஆந்திராவுக்கு போனேன். அங்கே போய் ஒரு 3-4 வருடங்கள் என்னுடைய படிப்பு முடித்து இன்டர்ன்ஷிப் முடித்து அதுக்கப்புறமாக நான் வந்து 3 வருடம் வேலூர் ஹாஸ்பிட்டல்ல நான் ஒர்க் பண்ணும்படி சிஎம்சி வெள்ளூர்ல நான் அங்கே வேலை செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இன்னும் அநேக காரியங்கள் இதன் இடையிலே உண்டு. ஆனால் நான் அந்த சுருக்கமாக என்னுடைய சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். நாமே ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தர் வந்து உண்மையாகவே அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த பாடுகள் பிரச்சனைகள் பிரதிகூலங்கள் வந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். பாருங்க, சிஎம்சி வேலூர்ல நான் போகும்பொழுது என்னோடு ஒரு சகோதரி வந்திருந்தா. ஆனா அவளுக்கு வந்து செலக்ட் ஆகல, எனக்கு செலக்ட் ஆச்சு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் அந்த இடத்திலேயும் நம்மை வித்தியாசப்படுத்தி நம்மை நடத்துகிற தேவன் அவர் பெரியவர். ஆமேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமேன். பாருங்க, நான் வந்து வாலிப நாள் அந்த 10th 12th அந்த 2 இயர்ஸ்க்குள்ள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ராத்திரி காலத்துல 12 மணி வேளையில எழும்பி நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்பேன். ஆமேன். நான் ஜெபிப்பேன் சொல்றதை விட கர்த்தர் அந்த நாட்களிலே என்னை ஜெபிக்க வைத்தார். அந்த வாலிப நாளிலே கர்த்தர் என்னை ஜெபிக்க வைத்தார். ஆமேன் ஸ்தோத்திரம். சில வேளைகளில கதறி நான் அழுது ஜெபிக்கும் பொழுது எங்க அம்மா ஓடி வருவாங்க, என் பிள்ளை எதுக்கோ சத்தம் போடுறான்னு. என்னை கூப்பிட்டுட்டு வரும்
வரும்பொழுதே நான் என்ன செய்வேன், முழங்கால் படிட்டு இருக்கிற நான் எழும்பி நான் பெட்ல படுத்து கொள்வேன். கேட்பாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அமைதல் ஆகிடுவேன். பாருங்க, அந்த நாட்களில், வாலிப நாட்களில் நாம் ஜெபிக்கிறதான ஜெபம், நாம் என்ன கேட்கிறோமோ அதை கத்த நம்முடைய ஆசை விருப்பங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நிச்சயமாக கத்த நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியே தராதபடிக்கு அவர் வெற்றியை தர அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். பாருங்க, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியவே செய்யாது. ஆனா பாருங்க, நான் ஆந்திராவுக்கு படிக்க போன பிறகு எனக்கு பேச வேண்டியதான ஒரு சூழ்நிலை, ஒரு கம்பல்சரியா நான் பேச வேண்டும் என்றதான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டபடியினாலே அதை கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அதற்காக நான் ஆங்கிலத்திலே பெரிய ஒரு அளவில் பேசுகிறேன், அப்படி அல்ல. எங்கு போனாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி தந்தார். அது எனக்கு நான் தகுதி இல்லை, நான் தகுதி இல்லாத என்னை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் அநேக காரியங்களை கற்று தந்த. பிரியமானவர்களே, நம் ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது எந்த இடத்திலேயும் ஏசப்பா நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார், நம்முடைய தலையை ஆமென் குனிய விடவே மாட்டார். பாருங்க, நான் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்பதாக 1988 ஆமென் ஸ்தோத்திரம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நான் ஞான ஸ்நானம் எடுக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் இருந்தும் இந்த நாள் வரைக்கும் நான் இப்பொழுது சாட்சி சொல்லுகிறதான இந்த வயது எனக்கு 53. இத்தனை வருட காலங்கள் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நம்புகிற பிள்ளைகளே, ஆமென், அதிலே விசேஷமாக வாலிப நாட்களிலே அவரை இறுக பற்றி கொள்ளுகிற எந்த ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். பாருங்க, அப்படியாக நான் ஆந்திராவில் முடிச்சு வேலூரில் சிஎம்சியில நான் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய வயது திருமண வயதுக்குள்ளாக நான் கடந்து வந்தபடியினாலே என்னுடைய அப்பா அம்மா எனக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆமென், பாருங்க, அந்த சூழ்நிலையில ஆமென் எப்படி அவர்களுக்கு வித்தியாச விதமான எனக்கு ஒரு பொண்ணு தான் இருக்கிறா. நாங்க எங்களுக்கு எளிமையான சூழ்நிலை இருந்தாலும் நாங்க நல்ல விதத்தில் ஜூவலெல்லாம் போடணும் அப்படியெல்லாம் யோசித்தாங்க. பாருங்க, நான் என்றைக்கு நான் ஆமென் ஆண்டவருக்குள்ள முழுமையாக நான் வந்தேனோ அந்த நாளில் இருந்து உறுதியாக ஆண்டவரை பற்றி கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் எனக்கு தந்த. பாருங்க, நான் ரொம்ப ஸ்டைலா இருப்பேன்னு சொன்னேன். நான் ஒரு சில காரியங்களை சொல்றது விடுபட்டுட்டேன், அதையும் கூட நான் சொல்றேன். பாருங்க, 1988 நான் ஞானஸ்நானம் எடுத்த ஏப்ரல்ல, அதே வருஷம் டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் என்னோடு இடைபெட ஆரம்பித்தார். ஆமென் ஸ்தோத்திரம். நான் முழுமையாக ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு இடைபெட ஆரம்பித்தார். அந்த நாட்களிலே நான் கம்மல் போடுறது, செயின் போடுறது, எல்லா விதமான காரியங்களும் எனக்கு இருந்தது. ஆனால் பாருங்கள், 1989 ஜனவரி 1ஆம் தேதி ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் எடுத்து உலக ஆசைகளை வெறுத்து அவருக்கென்று நான் வாழும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு அமைத்து தந்தார். என்றைக்கு உலக ஆசையை வெறுத்து என்னுடைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணினேனோ அன்றிலிருந்து எனக்கு இன்னும் அதிகமான எதிர்ப்புகள் எனக்கு வந்தது. என்னுடைய பெற்றோர்கள் என்னை வெறுத்தார்கள், என்னுடைய இனஜன பந்துக்கள் என்னை வெறுத்தார்கள். எங்கு சென்றாலும் எனக்கு ஒரு எதிர்ப்பு வந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் அவை எல்லாவற்றிலும் எல்லாரும் சேலஞ்ச் பண்ணாங்க. இன்னும் கொஞ்ச நாட்களிலே நீ மாற்றிக்கொள்வாய் என்று சொல்லி சேலஞ்ச் பண்ணாங்க. ஆனா அந்த நாட்களிலும் கூட என்னை நான் எடுத்த முடிவிலே உறுதியா இருக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். பாருங்க, அப்படியாக நான் சிஎம்சி வெள்ளூர்ல நான் வேலை செய்யும் பொழுது நான் சொன்னதின்படி எனக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார்கள். நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்க, அந்த நாட்களிலே அங்கு நான் வேலை பார்த்த அந்த நேரத்திலே நான் உபவாசம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அநேக வார்த்தைகளை கொண்டு என்னை கர்த்தர் திடப்படுத்தினார். பாருங்க, ஜெபித்து ஒரு மாதம் நான் ஒரு எப்படி சொல்றது ஒரு டைம் தான். ஏன்னா எல்லா டைமும் எனக்கு உபவாசிக்க முடியாது. அந்த டைம்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறபடினால நாம் உபவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அவன் ஜெபிக்காம நம்ம பட்டினியா இருந்து நம்ம டியூட்டிக்கு எல்லாம் போயிட்டு வர்றது அதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்படினாலே நைட்டு நேரத்துல நான் சாப்பிடாமல் அந்த நாட்களிலே இரவு வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். கர்த்தர்
வார்த்தைகளை கொடுத்தார். அது முடிகிற டைமிலே கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு பார்ட்னரை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார். பாருங்க அருமையான பிள்ளைங்களை, என்றைக்குமே இந்த வாலிப நாட்களில பிசாசு நம்மளே ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாத பிள்ளை ஆண்டவரை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் நீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா, உங்களுடைய திருமண நேரத்துக்கு முன்பதாக நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிங்க. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நம்ம ஏமாற்றப்படுகிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அநேக பிள்ளைகள் கடந்து செல்லுறாங்க. பாருங்க, நம்ம ஜெபித்தா ஜெயம் உண்டு. நாம் ஜெபிக்காமல் உலக காரியத்தை நம்முடைய பணத்தினாலோ நம்முடைய அழகினாலோ அல்லாவிட்டால் நம்முடைய திறனாலேயோ நம்முடைய அந்தஸ்தினாலேயோ நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒரு நாளும் யோசிக்காதீங்க. ஸ்தோத்திரம். நிச்சயமாக அது அப்படி இருக்கவே முடியாது. பாருங்க, இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில ஃபெயிலியர் வர காரணம், நான் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்தை கேட்காமல், அவருடைய விருப்பத்தை கேட்காமல், நம்முடைய பணத்தினால நம்முடைய அந்தஸ்தினால் நம்முடைய படிப்பினால எல்லாம் சக்சஸ் ஆகிவிடும் என்று சொல்லி நாம் நினைத்து அந்த காரியத்தில் தீர்மானம் எடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், திருமண வயது வந்துட்டுன்னா உங்க பார்ட்னருக்காக நீங்க ஜெபிங்க. ஸ்தோத்திரம். நீங்களும் நல்லா ஆண்டவருக்குள்ள இருங்க, இறங்கி வாழ நீங்க பழகுங்க. அந்த நாட்கள் ஸ்தோத்திர நாட்களை நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறதற்கு அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க. நீங்க அந்த நாட்களை நேரத்தை நீங்க பயன்படுத்தலைன்னா ஸ்தோத்திர திருமணம் ஆகி எத்தனையோ குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, புருஷன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை. பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அநேக பிள்ளைகளுடைய குடும்பத்துல சத்துரு விதைகளை விதைத்து போடுகிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனபடினால நீங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாக நீங்க நிச்சயமாக உபவாசித்து ஜெபிங்க. அது உங்க வாழ்க்கையில மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். இது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்ததை நான் உங்களோடு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல நான் கேட்டது என்னன்னா, உண்மையா நான் சொல்றேன், நான் எனக்கு தகுதியே இல்லை, நான் ஒரு பாஸ்டர் குடும்பத்துல நான் போனோம்னு சொல்லி நான் ஒருவேளை மூடத்தனமா கேட்டேனா, எப்படி கேட்டேன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்டேன். உண்மையா சொல்றேன், அந்த நாட்களில உபவாசித்த ஆண்டவருடைய சமூகத்துல கேட்ட காரியத்தை கர்த்தர் எனக்கு தந்தா. ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திரம் ஒரு மாமா மாமி கொடுத்தாங்க. எனக்கு சகோதரங்கள் 3 பேர், என்னுடைய ஹஸ்பண்டோடு சேர்த்து ஸ்தோத்திரம் 3 சகோதரர்கள் உண்டு. என்னை நேசிக்கிற, என்னை பராமரிக்கிற ஒரு நல்ல ஒரு புருஷனை கர்த்தர் எனக்கு தந்தார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருகிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷமாக நான் சொல்றேன், நீங்க இந்த வாலிப நாட்களில சிருஷ்டி கர்த்தராகி அவரை உறுதியா நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உங்க ஃபியூச்சர்ல வர்ற உங்க பார்ட்னரை கூட ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். அது ஸ்தோத்திரம். அந்த வாழ்க்கையை நான் ருசிச்சபடினால சொல்றேன். இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எத்தனை விதமான சம்பவங்களை நீங்கள் கேள்விப்படுகிறீங்க, உங்க கண்களால நீங்க பார்க்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படாதபடிக்கு இப்பொழுதே நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய ஃபியூச்சரை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அநேக போராட்டங்கள், அநேக வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாம் சூழ்ந்து வந்தது. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்றார், என்னோடு கூட இருந்து அவர் அந்த பாதைகளில் எல்லாவற்றிலையும் கடந்து போக எனக்கு கிருபை செய்தார். என்னை வெறுத்ததான என்னுடைய இனஜன பந்துக்கள் எல்லாம் என்னோடு சமாதானம் ஆகும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. இது என்னால் உண்டானதல்ல, அவருடைய கிருபை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் வார்த்தை சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தேவன், அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன். நாம் அநேக நேரங்களில நாம் உண்மை இல்லாமல் அவரை நாம் மறந்து போகிறோம். ஆனால் அவர் ஒரு நாளும் அவர் நம்மை மறக்க அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. ஸ்தோத்திரம். அப்படியாக ஸ்தோத்திரம். திருமணம் 1999 மார்ச் 3ஆம் தேதி திருமணமாக கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 2000 கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம்.
அதன் பிறகு 2005 இன்னொரு மகனை கத்தர் எனக்கு கொடுத்தார். பாருங்கள், ஸ்தோத்திரம். கத்தர் வந்து பிள்ளைகளினாலே கத்தர் அடிமையை கத்தர் ஆசீர்வதித்தார். பாருங்க, 2000 கத்தர் எனக்கு ஒரு மகனை கொடுத்து அது ஒரு 2-3 வருஷங்கள் தாண்டின உடனேயே அடுத்த பேபிக்காக என்னை கத்தர் ஜெபிக்க வைத்தார். ஏன்னா நான் தனிமையில பிறந்தபடினால, எசப்பா என்னுடைய மகனுக்கு இன்னொரு பேபி கொடுங்கப்பா, அவனுக்கு ஒரு என்ன சொல்றது துணையாக இருக்கிறதற்கு ஒரு இன்னொரு பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாவே ஜெபிக்க கத்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆமென். உலகத்துல நம்ம பார்க்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், தனியா வந்து நம்ம பிறந்து இருக்கும் பொழுது எப்பொழுதும் நம்ம அம்மா கிட்ட தான் சண்டை போடணும். இப்போ ஒருத்தர் கூட இருந்தா என்ன செய்யும், அவங்க அண்ணன் தம்பியோ அக்கா தம்பியோ அண்ணன் தங்கச்சியோ யாரா இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ள சண்டை போடலாமே, ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து எனக்குள்ள அந்த தாட்ஸ் வந்து அந்த நாட்களில் அந்த கத்தர் எனக்கு அந்த தாட்ஸை தந்து நான் ஜெபிக்க வைத்து 5.5 வருடத்துக்கு பிறகு, மூத்த மகன் பிறந்து 5.5 வருடத்துக்கு பிறகுதான் கத்தர் அடுத்த ஆண் குழந்தையை கத்தர் எனக்கு கொடுத்தார். ஆமே, ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்முடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றுகிறது நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. இயேசுவால மட்டும்தான் அது முடியும். நம்முடைய சரீரத்தினாலோ நம்முடைய முயற்சியினாலோ அது நடக்கவே நடக்காது, அது முடியவே முடியாது என்பதை நான் ருசிக்கும்படியா கத்தர் எனக்கு கிருபை செய்தார். பாருங்க, நான் நர்சிங் படிக்கும் போதே எனக்கு வந்து கல்ஃப் போகணும்னு ரொம்ப ஆசை. நான் சிஎம்சி வேலூர்ல படிக்கும் பொழுதே, ஆண்டவரே நான் ஃபாரின் போறது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அநேக பிரயாசங்கள் பட்டேன். ஆனால் அந்த நாட்களில் எனக்கு போக முடியவில்லை. ஆனால் என்னுடைய திருமணத்துக்கு பின்பு மூத்த மகன் பிறந்த பிறகு நான் அபுதாபியிலே ஒரு 3.5 வருடங்கள் அங்கே வேலை செய்யும்படியா கத்தர் எனக்கு கிருபை செய்தார். பாருங்க, நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஊழியம் பண்ணணும், வேலை செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்து இருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அது அநேக வருடங்களாக நான் மறந்து போன ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டேன். நான் அபுதாபியிலே 3.5 வருஷம் நான் வேலை செய்துட்டு நான் திருப்பியும் ஊருக்கு வரும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 2007 நான் இங்கே வந்து மறுபடியுமாக நான் வந்தேன். அபுதாபியில் இருக்கும்போது தான் கத்தர் எனக்கு 2வது மகனை கத்தர் கொடுத்தார். ஆமே, ஸ்தோத்திரம். பாருங்கள், என்னுடைய ஆசை விருப்பத்தையும் கத்தர் நிறைவேற்றினார். நான் ஃபாரின் கண்ட்ரி போகணும்னு ஆசைப்பட்டேன், அதையும் கத்தர் எனக்கு நிறைவேற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. கத்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க. அதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து நான் ஊரில் அநேக வேலைகளுக்காக நான் ட்ரை பண்ணி நான் போனா எந்த ஒரு வேலையும் எனக்கு நிரந்தரமாகவே இல்லை. பாருங்க, கத்தர் அன்றை ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானித்தது, ஆமென், அது நிறைவேறும்படியா அநேக இக்கட்டுகள் சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேனே, எனக்கு எதுலையுமே ஒரு பெர்மனண்டா இருக்க முடியல என்ன அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஒரு நாள்ல சின்ன வயசுலேயே நீ ஜெபித்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், வேலையை செய்யணும்னு சொல்லி நீ ஆண்டவர் சமூகத்தில் பொருத்தனை பண்ணினது உனக்கு ஞாபகம் இருக்குதா என்று சொல்லி கத்தர் ஞாபகப்படுத்தின. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கத்தருடைய சமூகத்தில் நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க பொருத்தனை பண்ணினாலோ இல்லாவிட்டால் உங்களுடைய பெற்றோர்கள் பொருத்தனை பண்ணினாலோ அதிலே நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். ஆமே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கத்தர் சொன்னாரா, உடனே கீழ்ப்படிங்க. ஒருவேளை வாலிப நாட்களில ஆண்டவர் உங்களிடத்துல நீங்க ஊழியத்துக்காக, ஆமே, ஸ்தோத்திரம், உங்களை அழைத்தாரா, நீங்க உடனே புறப்பட்டு போங்க. இல்லாவிட்டால் பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்களா, அது உங்களிடத்துல சொன்னா நீங்க அதிலே நிலைத்து நின்று அதை செய்யும்படியான பிரயாசங்களை நீங்க எடுக்க வேண்டும். ஆமே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்களில் அநேக பிரச்சனைகளை நான் சந்தித்தேன். வியாதி பலவீனம். 2008 பாத்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான ஒரு பலகீனம் என்னை ஆட்கொண்டது. அந்த நாளிலே என்னுடைய வீடே வந்து அவ்வளவு ஒரு சோகத்துக்குள்ளா காணப்பட்டது. என்னுடைய மாமனார், அவர் ஒரு போதக பாஸ்டர், அவங்க வந்து ஒரு ஜெபிக்கிறதான ஒரு தகப்பனை கத்தர் எனக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாளிலே நான் சோர்ந்து போயிருக்கும் பொழுது அவர்களை என்னை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி எனக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்து, ஆமே, ஸ்தோத்திரம், என்னுடைய சரீரத்திலே வந்த ஒரு பலவீனத்தை அந்த ரிப்போர்ட்டை கூட மாற்றி, ஆமென், ஆமென், எழுதும்படியான ஒரு சூழ்நிலையை கூட கத்தர் எனக்கு தந்த அந்த நாளிலே ஜீவனை தந்து இந்த நாள் வரைக்கும், ஆமென், ஹல்லேலூயா, கத்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆமே, ஸ்தோத்திரம். அந்த நாளிலே கத்தர் என்னை உணர்த்தினதான காரியம், நீ ஜெபித்த
காரியத்தை நீ அர்ப்பணித்த காரியத்தை மறந்து விட்டாயா என்று சொல்லி அந்த நாளிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா, என்னை நீங்க மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் மறந்து போனாலும் நீர் மறந்து போகாத தேவன், நீர் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தரனை ஜெபிக்க வைத்தாங்க, அந்த காரியத்தை வைத்து ஜெபிக்க வைத்தாங்க. ஆனாலும் என்னுடைய குடும்ப சூழ்நிலையின் மூலம் நான் பல ஹாஸ்பிட்டலுக்கு போற என்னை பரிகாசம் பண்ண எத்தனையோ பேர் உண்டு. ஏன்னா என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து கேட்கும்போது, இப்போது நீ எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணனா, நான் இப்போ வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களா, நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லுவேன். 1 வருஷம் தாண்டி எல்லாம் 2 வருஷம் தாண்டி என்கிட்ட கேட்பாங்க, நீ எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற அப்படின்னா, வேறொரு ஹாஸ்பிட்டல், நாகர்கோயிலில் நான் பார்த்த ஹாஸ்பிட்டல் அநேகம் பிரியமானவர்களே. ஆனால் நான் அந்த டைமில் உணராதவளாக நான் காணப்பட்டேன். நாமே ஸ்தோத்திரம். குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக நான் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு ஞாபகப்படுத்தி ஆமென் என்னை ஜெபிக்க வைத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டுடைய வாழ்க்கையிலேயும் ஆமென் ஸ்தோத்திரம் அநேக காரியங்கள் ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் அநேக நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை ஆமென் அந்த அவருடைய தீர்மானம் நிறைவேறும்படியாய் அநேக சோதனைகளூடாக கர்த்தர் வந்து ஆமென் எங்களை புடமிட்டு அவர் எங்களை கொண்டு வர அவர் சித்தம் கொண்டபடி நாளே பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்களும் ஒரு ஊழியக்காரனுடைய மூத்த மகன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டுடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்ததான ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னுடைய ஹஸ்பண்டையும் எங்க மாமா வந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்காக தான் ஒப்பு கொடுத்திருக்காங்க. அது எனக்கு பிந்தின நாட்களில் தான் எனக்கும் தெரியும். நான் 2 பேருக்காகவும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்க, அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையா இருக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். இனி அபுதாபியில என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து 2002 அங்க போயிருந்தாங்க. ஸ்தோத்திரம் ஆமென். அநேக வருடங்கள் அங்கேதான் இருந்தாங்க. 2007 நான் வந்து இங்க திருப்பி மறுபடியும் நான் ஊருக்கு வரும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, அதனால நான் ஊருக்கு வந்தேன். ஆனால் அவர்கள் அங்கேதான் இருந்தார்கள். அவன் பாருங்க, திடீர்னு எங்களுக்கு ஒரு யோசனை என்னன்னா, இனி அபுதாபியிலிருந்து ஊருக்கு வந்து குடும்பமாக நம்ம ஊர்லயே இருக்கலாம் என்று சொல்லி என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வந்து நம்ம என்ன செய்வது அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே ஒரு தடுமாற்றம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு பிசினஸை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் பிசினஸை ஆரம்பித்தோம். பாருங்கள், 2015 நாங்கள் அந்த பிஸ்னஸை ஆரம்பித்தோம். அதற்கென்று ஒரு லோனு நாங்கள் எடுத்தோம். பிரியமானவர்களே, நாங்கள் பிஸ்னஸை ஆரம்பித்து 1 வருடத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் அது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக வந்தது போல எங்களுக்கு காணப்பட்டது. பாருங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். திடீரென்று ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பிஸ்னஸ் ஆமென் ஹல்லேலூயா பிஸ்னஸ்ல ஒரு தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. 2015 நாங்கள் பிஸ்னஸை ஆரம்பித்தோம். 16 ஃபுல்லா நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. ஆமென். 17 ஸ்டார்டிங்ல இருந்து எங்களுக்கு ஒரு தோல்வி சந்திக்க நேரிட்டு ஒரு கடனுக்குள்ள நாங்கள் மூழ்கிறவர்களாகவே காணப்பட்டு கொண்டிருந்தோம். ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்கள், 2017 அது வந்து எங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் அந்த நாட்களிலே மொத்தத்திலேயே நாங்கள் பிசினஸை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் நாங்கள் என்ன செய்யறது, இனி வேற ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி எங்களுக்கு வந்து இந்த லோன் கட்டணும். பாருங்க, ஹஸ்பண்டுக்கு அப்போ வேலையிலே, நானும் வேலை இல்லாமல் நான் வீட்டிலே தான் இந்த பிஸ்னஸ் காரியங்களிலே தான் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால நான் வேலை செய்திருந்தது ரிசைன் பண்ணி இந்த பிஸ்னஸ்லேயே வர கர்த்தர் கிருபை செய்தால் நான் அங்கே தான் இருந்தேன். அப்போ 2 பேருக்கும் ஒரு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த வேலை இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை எப்படி என்பது ஆமென் ஸ்தோத்திரம் ஆலையில் அது கடினமான ஒரு பாதை தான். ஆனாலும் கர்த்தர் எங்களை அந்த நாட்களிலே கைவிடவில்லை. எங்களை நாங்கள் சோர்ந்து போன வேளையிலே கர்த்தர் வார்த்தைகளை தந்து எங்களை திடப்படுத்தினார். ஆமென். அந்த நாட்களிலே பார்த்தீங்களா, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை கர்த்தர் கொடுத்திருக்க. உண்மையாவே அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த நாட்களிலே எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார், ஆவிக்குரிய அம்மா எல்லாரும் எங்களுக்காக அதிகமாக ஜெபித்தார்கள். அதோடு கூட என்னுடைய மாமா அவர்கள் ரொம்ப கண்ணீரோடு இந்த காரியத்துக்காக அதிகமாக ஜெபித்தார்கள். இப்படிப்பட்டதான ஒரு தகப்பனார்களுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா என்னுடைய ஹஸ்பண்ட் மறுபடியும் என்ன செய்தாங்கன்னா
அபுதாபிக்கு போய் நம்ம அந்த கடனை தீர்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தாங்க, பிளான் போட்டாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அப்படி பிளான் போட்டு அவங்க 2018 மறுபடியும் அபுதாபிக்கு போக ஆமென் ஸ்தோத்திரம் அவங்க போயிட்டாங்க. அபுதாபிக்கு அவங்க கடந்து போயிட்டாங்க. அங்கே போயிட்டு ஒரு வருஷம் தான் வேலை பார்த்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம் உங்க எல்லாருக்கும் தெரிந்தபடி 2019 ஒரு கொரோனா என்றதான வியாதி வந்தது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே அபுதாபிலையும் வேலை போயிருச்சு. நானும் இங்க வேலை செய்யாம அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில ஆமென் ஸ்தோத்திரம் நாங்கள் தள்ளப்பட்டோம். அதுக்கு அப்புறமாக நான் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஏன் ஆண்டவரே இப்படி எங்களுக்கு சம்பவித்தது என்று ஆராய்ந்து நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மறுபடியும் சொன்ன காரியம் இதுதான். ஆண்டவருடைய ஊழியத்துக்கான அழைப்பை அசட்டை பண்ணினபடினாலே இப்படிப்பட்டதான காரியங்கள் சம்பவிக்கிறது என்பது நான் உணரும்படியா கர்த்தர் கிருபை செய்தா. 2019 எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது பாருங்கள். எங்களுக்கு ஒரு மாசம் லோனுக்கு 20,000 ரூபாய் நான் வட்டி கட்ட வேண்டும். அதே போல பிள்ளைங்களை பராமரிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையும் இருந்தது. ஆனாலும் அந்த வேளையிலே கர்த்தர் எங்களை வெட்கப்படுத்தாதபடி சத்துருடைய முன்போ மனிதருடைய முன்போ நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்து லோனுக்குரிய எல்லா காரியங்களையும் அடைக்கும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாட்டு. அது எப்படி செய்தார் என்பது எனக்கு அது எப்படி சொல்லனே தெரியல. அவ்வளோ பெரிய ஒரு அதிசயத்தை அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாட்களிலே ஆண்டவரை அதிகமாய் நாங்கள் நெருங்கத்தக்கதாகவும் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கத்தக்கதாகவும் பாருங்க. இந்த சூழ்நிலையில மற்றவர்களை பார்த்து அவர்கள் எங்களுக்கு செய்வார்கள் என்று சொல்லி நாங்கள் நம்பாதபடிக்கு அவரையே அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்கும்படியான முழுவதுமாய் அவரையே நோக்கி பார்க்கும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார். அவர் எங்க மேல வச்சிருக்கிற அன்பை இன்னும் அதிகமாய் ருசிக்கும்படியான கிருபைகளை அந்த நாட்களிலே எங்களுக்கு தந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். அதன் பிறகு 2022 ஆண்டு மறுபடியும் என்னுடைய ஹஸ்பண்ட் அபுதாபில இருந்து, ஏன்னா கொரோனா டைம்ல அங்க இருந்து வர முடியாதபடினால ஆமென் ஸ்தோத்திரம் 2022 தான் இங்க வந்தாங்க. வந்துட்டு அவர்களும் அநேக வேலைகளை இங்க ட்ரை பண்ணாங்க. பிரயாசப்பட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நம்ம என்ன செய்ய கடனை தீர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மனுஷ எண்ணத்தினால நாங்கள் என்ன செய்தோம், வேலைக்கு பிரயாசப்பட்டோம். பாருங்க, நிறைய வேலைகள் வந்தது. ஆனால் நாளைக்கு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபோன் பண்ணி அன்றைக்கு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ற நாள் திருப்பியும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. ஆனால் ஒரு வேலையும் என்ன செய்யவில்லை, வாய்க்கப்படவில்லை. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நாங்கள் மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நீங்க இதற்கு ஒரு முடிவை நீங்க தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்து அப்படியாக கர்த்தர் எங்களை இந்த காரியத்துக்காக ஜெபிக்க வைத்தார். கர்த்தர் ஜெபிக்க வைத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். அநேக நாட்களுக்காக இதை நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் எங்களுடைய போதகர் மூலம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார். பிரியமானவர்களே, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. எனக்கு இருந்ததான கடன் பிரச்சனைகளை ஆமென் ஸ்தோத்திரம் ஊழியத்துக்குள்ளே என்னுடைய ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னதாகவே அது தீர்க்கும்படியான சில சோர்ஸ் இருந்தது. ஆனா கர்த்தர் எங்களை அந்த நாட்களிலே அந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக அந்த லோனை கட்டி தீர்க்கும்படியான அந்த சூழ்நிலையை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தலை. ஏனென்றால் நாங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அநேக பாடுகளினூடாக எங்களை நடத்தி ஆமென் ஸ்தோத்திரம் எங்களை உடைத்து உருவாக்கி ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தா. பாருங்க, நாங்க ஊழியத்துல என்றைக்கு 2023 ஆண்டு என்னுடைய ஹஸ்பண்ட் அந்த ஊழியத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் ஈடுபட ஆரம்பித்தாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரே வருடத்துல ஆமென் ஸ்தோத்திரம் அந்த எல்லா லோனையும் நாங்க கட்டி தீர்க்க முடியாது. கிட்டத்தட்ட 20 லட்சம் லோன் எடுத்திருந்தோம். அது கூட வட்டி காரியங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆமென் கரெக்டா ஒரே ஒரு வருடம் 2023 ஆண்டு மே மாதத்துல என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த ஊழியத்துல அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து அவங்க அதுல ஜாயின் பண்ணாங்க. பாருங்க, ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். அடுத்த ஆகஸ்டுக்குள்ளே உன்னுடைய எல்லா கடனை எல்லா லோனையும் நான் தீர்க்க வைப்பேன்னு சொல்லி, அதே போல கர்த்தர் தந்த வாக்கின்படி ஆமென் ஒரே வருடத்துக்குள்ள அவங்க ஜாயின் பண்ணி ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து
கொடுத்து ஊழியத்திற்கென்று இறங்கின அதிலேருந்து 1 வருடத்துக்குள்ள அந்த எல்லா கடனையும் தீர்க்க முடியாத கர்த்தர் கிருபை செய்த பாருங்க. இது நம்ம அப்பவே கீழ்ப்படிந்திருந்தோம்னா நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதோ என்று நினைக்கலாம். நாம் சில வேளைகளிலே மாம்சீகமாய் அல்லாவிட்டால் உலக காரியத்தை பார்த்து நம்ம ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படியாம நம்ம நிர்விசாரமாய் இருக்கும் பொழுது சில சோதனையின் பாதைகளிலே நம்ம கடந்து போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை வரும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து உடனே அவருக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது நாங்க அநேக நேரங்கள்ல நினைச்சோம் பணத்தை வச்சுட்டு தான் ஊழியம் செய்ய முடியும். இல்ல, அது எல்லாத்தையும் ஆண்டவர் உடைச்சாரு. காசு வைத்துட்டு தான் ஊழியம் செய்யணும். எங்களுக்கு அப்படி ஒரு வைராக்கியம் இருந்தது. நம்ம சும்மா நம்ம போக முடியாது, காசு வைத்து தான் பணம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து ஆமே ஸ்தோத்திரம் அவருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்க வைத்த தேவன் இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை நம்பி வந்தீங்கன்னா உண்மையாகவே அவர் எந்த இடத்திலையும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், எந்த இடத்திலையும் தலை குனிந்து போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இதனிடையில் அநேக வியாதி பலவீனங்கள், பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் வந்தது. ஆமே ஸ்தோத்திரம். புருஷனுக்கு பலவீனங்கள் வந்தது, அடிமைக்கு பலவீனங்கள் வந்தது, அநேக ஆபத்துக்கள் வந்து 2 வீலர்ல போகும்போது ஆபத்துகள் வந்தது. எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஆமே ஸ்தோத்திரம் பாதுகாத்து அவருடைய தீர்மானத்தை ஆமே நிறைவேற்றும்படியா இந்நாள் வரைக்கும் ஆமே ஸ்தோத்திர பாதுகாத்து வந்தார். ஆமே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே ஆமே ஸ்தோத்திரம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், நீ ஆண்டவர் உங்களை அழைத்தாருன்னா நீங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருக்காக நீங்க புறப்படுங்க. ஆமே ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் உங்களை ஆமே ஸ்தோத்திர ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறார்னா நீங்க உடனடியாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து புறப்படுங்க. ஆமே ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் உண்மையாவே சில ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேசுவார். அல்லாவிட்டால் ஆலயத்தில் இருந்து பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார். அல்லாவிட்டால் தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ ஆமே ஸ்தோத்திரம் பாருங்க, தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லுகிறதை விட நாம் ஆலயத்திலே வார்த்தைகளை கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். நான் ஜெபிக்கும் பொழுது அநேக தரிசனங்களை நமக்கு தருவார். ஆமே, நாம் அதை அசட்டை பண்ணாதபடிக்கு நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து நீங்க செய்வீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆமேன் அவர் உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உங்களுடைய சந்ததிகளை அவர் உயர்த்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அருமையான பெற்றோரிடத்துல நான் சொல்ற ஒரு காரியம், உங்க பிள்ளைகளுக்காக சிறு வயது முதல் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த உலகத்துல பிள்ளைகளை ஆமே ஸ்தோத்திர ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்து எடுப்பது என்பது அது ஒரு ஆமே ஸ்தோத்திர ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையா இருக்கிறபடினால உங்க பிள்ளைகளுக்காக நீங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிருங்க. சின்ன வயசுல நீங்க ஜெபிக்க நீங்க விட்டா அவர்கள் வளரும் பொழுது ஆமே ஸ்தோத்திரம் நம்ம கண்ணீர் விட்டு அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆமென், ஹல்லேலூயா. காரியங்களை எந்தெந்த இடத்துல தோல்வி வந்ததோ ஆமே ஸ்தோத்திர தோல்வியை தழுவ வேண்டி இருந்ததோ ஆமே வெட்கப்பட்டு போவேனோ என்று சொல்லுகிற சூழ்நிலையிலே கர்த்தர் வெட்கத்துக்கு உட்படுத்தாதபடிக்கு எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், பரிகாசங்கள் வந்தது. ஆனாலும் அவை எல்லாவற்றில் இருந்தும் ஆமே ஸ்தோத்திரம் மீட்டு ஆமேன் இந்த நாட்களிலே சந்தோஷமா இருக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்திருக்கிற ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த நாட்களிலே ஆமே ஸ்தோத்திரம் அடிமையும் ஆமே சபை ஒரு ஒத்தாசையின் மூலம் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணவும் சில மினிஸ்ட்ரி பண்ணவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமீன், அதற்காக என் தேவனை துதிக்கிறேன். அது மட்டுமல்ல, வருகிற நாட்களிலே ஆமீன் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நாங்கள் குடும்பமாய் ஆமீன் ஸ்தோத்திரம் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் மாறணும். அதுதான் எங்களுடைய வாஞ்சை. அதற்காக நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமீன், 2 பசங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கேட்கிற ஒவ்வொருவரிடத்துல நான் கேட்கிறது, நீங்கள் ஜெபிங்க, நீங்க ஜெபிக்கிற வாழ்க்கையில தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்காத ஒருவருக்கு ஜெயம் இல்லை, ஜெபிக்கிறவங்களுக்கு தான் ஜெயம் உண்டு. ஆனபடினாலே இந்த நேரத்தில் என்னுடைய ஆமே ஸ்தோத்திரம் சாட்சி அநேகம் உண்டு. நான் இந்த நேரத்தில் நான் இந்த வார்த்தையோடு சுருக்குகிறேன். பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள், நீங்க ஆண்டவரை நேசிங்க. நீங்க ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர்
எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதா, இல்லாவிட்ட குடும்பத்தில் பல சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா, புருஷன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லையா, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானம் இல்லையா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசு ஒருவர் இருக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தை சிந்தின இயேசு நமக்காக இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து போகவில்லை இல்லங்க, அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நம்முடைய காரியங்களை கரிசனையாய் செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனபடியினாலே பிரியமானவர்கள், இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாய் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்திலே, இந்த துன்மார்க்கமான இந்த உலகத்திலே அக்கிரமமும் பாவமும் அசுத்தங்களும் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் நாம் அவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது, நாம் அவரை நேசித்து வாழும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். இந்த வேளையில எல்லாரும் ஒரு நிமிட கண்களை மூடி நாம் ஜெபித்து இதை முடிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிற அருமையான இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆமை ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, அடிமைக்கு ஆண்டவரே அப்பா அனுபவ சாட்சியை கர்த்தாவே சொல்லும்படியாய் ஆண்டவரே நீ தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இது பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தனை மாற்றி கொடுக்க போற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற உள்ளங்களை கர்த்தனை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இதை நடத்துகிற ஆண்டவரே நம்முடைய மகனையும் குடும்பத்தை கர்த்தனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவங்க ஊழியத்தில் இன்னும் அதிகமான வளர்ச்சி கர்த்தனை கொடுங்க அப்பா. ஆண்டவரே உங்க நாமத்தை கர்த்தனை மகிமைப்படுத்துங்க. தாழ்த்தி உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். God bless you all.